ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை நாம் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்களையும் இறைவன் ஆசிர்வதித்தருள வேண்டுமென வேண்டுதல் பலியாக இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இணைய வழியில் இத்திருப்பலியை காணுகிற அத்துணை பேரும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இணைத்து கொண்டு தகுந்த முறையில் இக்கல்வாரி பலியில் பங்கெடுத்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே
இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை என்றுமென்றும் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 9 முதல் 10 முடிய மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 97. நாம் பாட வேண்டிய பதிலுரை. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி
ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரே. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 28 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இளகிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது.
உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அழகிய நாளில் இயேசுவின் உருமாற்றம் நம் உள்ளங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தானாம். நிறைய சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ நிறைய இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் உன்னை கொண்டுட்டு போய் ஒரு சாமியார் ஸ்கூல்லையோ இல்லை சிஸ்டர் ஸ்கூல்லையோ சேர்த்து விட்ருவேன். அங்கே நீ ஒழுங்காக படிக்காமல் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தினா அடித்து தோலை உரித்து தொங்க விட்ருவாங்க, அதனால் ஒழுங்காக படி அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பையன் நீ சொல்கிறத சொல்லுமா, நான் செய்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டும் விளையாட்டு போக்கில் விளாண்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். இந்த அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து, போதும் உன்னை நான் பள்ளிக்கூடம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டுட்டு போய் ஒரு சிஸ்டர் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்களாம். கொஞ்ச நாள் ஆச்சு, பரீட்சை முடிஞ்சிச்சு, மார்க் ஷீட் வந்துச்சு. அதை தூக்கிக்கிட்டு நேராக அவங்க அம்மாட்ட ஓடி போய் காட்டானா. அவங்க அம்மா மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தோன்னே பயங்கர ஷாக். எல்லா பாடத்துலையுமே பையன் பாஸ் ஆகிருந்தான். இந்த அம்மாவால் அதை நம்பவே முடியல. நிறைய முறை இந்த பையனை வந்து நல்லா படின்னு சொல்லியிருக்கிறோம், வேண்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம், அப்பெல்லாம் ஒழுங்காக படிக்காதவன் இப்போ மட்டும் எப்படி படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு மத்தியில் பையனை பார்த்து கேட்டாங்களாம், டேய் எப்படிரா பாஸ் ஆனே அப்படின்னாங்களாம். அவன் சொன்னானா, அம்மா அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னானான். இந்த அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்லை. நீ வா உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவோம், உங்கள் டீச்சர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டீச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டு, இந்த மாதிரி என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், பயங்கர சேட்டை பண்ணவன், இங்கே வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, எல்லா பாடத்துலேயும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கிறான், ஏதோ பண்ணியிருக்கிறான், என்ன பண்ணியிருக்கிறான்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னாங்களாம். டீச்சர் உடனே சொன்னாங்களாம், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, என்கிட்ட படிக்கிற பயல்கள்லாம் அப்படித்தான், நான் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பேன், என்கிட்ட படிக்கிற எல்லாருமே டாப்புக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. பையனை கூட்டிக்கிட்டு நேராக ஒரு கடைக்கு போயிட்டு, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கடா அப்படின்னாங்களாம். பையன் வேண்டதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தானோ. அப்போ அம்மா கேட்டாங்களாம், இப்போயாவது அம்மாட்ட உண்மையை சொல்லு, எப்படிரா மார்க் வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னானா, அங்கே இருமா, நீ என்கிட்ட என்ன சொன்னேன், ஒழுங்காக படிக்கலன்னா அடித்து தோலை உரித்து தொங்க விடுவாங்கன்னு சொன்னியா, நானும் முதல் நாள் பள்ளிக்கூடம் போனேன், பின்னாடி பெஞ்சில் போய் உட்காந்தேன், வாத்தியார் என்னை பார்த்து எந்திரிச்சு முன்னாடி வாங்கினார், நானும் முன்னாடி போய் உட்காந்தேன், நிமிந்து பார்த்தேன், போர்டுக்கு மேலே சிலுவையில் ஒருத்தரை அடித்து தோலை உரித்து தொங்க விட்டுருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பயம் வந்துருச்சு, ஆஹா யாரோ ஒழுங்காக படிக்காத ஒரு ஆளை தான் இப்படி அடித்து தொங்க விட்டுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாம். வேடிக்கையாக சொல்லப்பட்டாலும் கூட ஒரு மாற்றம் மனிதனுக்குள் நிகழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே ஒரே மாதிரி இருந்து விட்டால் அந்த நாளில் அர்த்தமற்றதாக மாறிவிடும். அது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்வாக இருக்கும். ஒரு மனிதன் என்றால் அவனுக்குள் மாற்றம் நிகழ வேண்டும், நம்மில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் இதயத்தில் இருத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் வாழ்வில் நடந்த அந்த உருமாற்ற பெருவிழாவை உற்று நோக்குகிற போது, வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கிற போது, கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியருக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடக்கிறது. அந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தங்கள் வெற்றிக்கு காரணம் அந்த கடவுள்தான் தங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அந்த நாளில் கடவுளை நினைவு கூற வேண்டும் என எண்ணினார்கள். எனவே ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற பெருவிழாவை நினைவு கூறுவதன் வழியாக துன்பம் வந்தபோது கடவுள் உடனிருந்து நம்மை வெற்றி பெறச் செய்தார் என்பதை மகிழ்வோடு கொண்டாடுகிற ஒரு நாளாக இந்த நாள் வரலாற்றில் உதயமானதாக வரலாற்று பதிவுகள் இந்த நாளை குறித்து சான்று பகருகிறது. இயேசுவின் வாழ்வில் நடந்த இந்த உருமாற்ற பெருவிழாவை விவிலியத்தின் அடிப்படையில் உற்று நோக்குகிற போது ஆண்டவர் இயேசுவை பற்றி பலவிதமான பார்வைகள் மக்களிடையே இருந்தது. சிலர் அவரை இறைவாக்கினர் என்றார்கள், சிலர் அவரை திருமுழுக்கு யோவான் என்றார்கள், சிலர் அவரை எலியா என்றார்கள், இன்னும் சிலர் இவர் யாரோ ஒரு இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றார்கள். இப்படி பலரும் பலவிதமான பார்வைகளை இயேசுவை பற்றி கொண்டிருந்தார்கள். இத்தகைய பார்வைகள் சீடர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கியது.
நாம் நம்பி பயணம் செய்து கொண்டிருக்கிற இவர் இறைவாக்கினர் தானா, அல்லது இவர்தான் திருமுழுக்கு யோவானா, இவரை எப்படி புரிந்து கொள்வது என்ற பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் அவர்களுக்குள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழா நடக்கிறது. ஆண்டவர் இயேசு உருமாறுகிற போது திருச்சட்டத்தை கொடுத்த மோசே ஒருபுறமும் பெரிய இறைவாக்கினராக கருதப்பட்ட எலியா ஒருபுறமும் இருக்கிறார். இவர்கள் இருவரையும் விட இவர் மேலானவர் என்பதை சீடர்கள் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக இந்த காட்சி நிகழ்ந்ததாக கூட வரலாற்றில் பதிவுகள் இடம்பெறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தை அழிக்க வந்தவர் அல்ல, அதை நிறைவேற்ற வந்தவர் என்ற அந்த வார்த்தைகளுக்கு பொருள் தருகின்ற வகையில் திருச்சட்டத்தை கொடுத்த அந்த மோசேவோடு அவர் உரையாடுகிறார். இந்த உலகில் இருந்த பல இறை வாக்கினர்களுள் இவர் முதன்மையானவர், அனைவருக்கும் மேலானவர் இவர் என்பதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய இறைவாக்கினராக பார்க்கப்பட்ட எலியாவோடு ஆண்டவர் இயேசு உரையாடி கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் இயேசுவும் எலியாவும் மோசேவும் தாபோர் மலையில் உரையாடிய நிகழ்வுகள் இயேசுவின் இறப்பை பற்றியது என விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த தாபோர் மலை உருமாற்றத்திற்கு பிறகாக மலையிலிருந்து இறங்கி எருசலேம் நகர் நோக்கி ஆண்டவர் இயேசு செல்வார். அங்கு போய் அவர் பாடுகள் பட்டு நமக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். இந்த மலையிலிருந்து இறங்கி சென்றால் கண்டிப்பாக துன்பம் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு நன்கு அறிந்திருந்தார். பலமுறை தன் சீடர்களுக்கு கூட தனது இறப்பை பற்றி அவர் கூறினார். ஆனால் அதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த நிகழ்வு ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் ஒரு விதமான மாற்றத்தை உருவாக்கியது. அதிலும் அவரது நெருங்கிய சீடர்களாக கருதப்பட்ட பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இன்னும் ஆழமாக இயேசுவை இறுக பற்றி பிடித்து கொண்டார்கள். அவர்கள் அனைத்தையும் கண்டார்கள், மெய்மறந்து போனார்கள். என்ன நடக்கிறது என்பதை புரியாத வண்ணமாகத்தான் பேதுரு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் நாம் இங்கே இருப்பது நல்லது, நாம் இங்கே 3 கூடாரங்கள் அமைத்து இங்கே இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். ஆனால் விண்ணிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரது குரலுக்கு செவிசாயுங்கள் என்று. இன்று ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற பெருவிழாவில் உங்களுக்கும் எனக்கும் தரப்படுகிற அதே செய்தி, இந்த ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை நாம் அனுதினமும் கேட்கிறோம். விவிலியத்தின் வாயிலாக வாசிக்க நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். இணையதளத்தில் இப்படி திருப்பலிகள் பார்ப்பதன் வாயிலாக இயேசுவை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்கிறோம். பக்தியோடு அவரை நாடுகிறோம், நம் தேவைகளை எடுத்துரைக்கிறோம். பல நேரங்களில் அவர் நமது வாழ்வுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை செவி கொடுத்து கேட்கின்றோம். கேட்கின்ற அத்துணை பேரும் இறுதி வரை அவரது வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிற போது பல நேரங்களில் மௌனம் மட்டுமே பதிலாக அமைகிறது. ஆண்டவர் இயேசுவோடு உடன் பயணித்த சீடர்கள் தான், அவரின் உருமாற்றத்தில் உடனிருந்தவர்கள் கூட இயேசு கைது செய்யப்பட்டு ஒரு குற்றவாளி போல அழைத்து செல்லப்பட்ட போது அவரை விட்டு விட்டு அஞ்சி ஓடினார்கள். தங்கள் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுநாள் வரை உடன் பயணித்த அந்த இயேசுவை விட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் ஓடி போனார்கள். ஓடிப்போன ஒவ்வொருவரும் அப்படியே இருந்து விடவில்லை. இயேசுவின் இறப்பு அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. தங்கள் இயேசுவோடு நடந்தபோது, இயேசுவோடு தங்கி இருந்தபோது அவர் செய்தது, அவர் சொன்னது என அனைத்தையும் தங்கள் வாழ்வில் சீர்தூக்கி பார்த்தார்கள். அவைகளின் நிமித்தமாக அவர் சொன்னபடி அனைத்தையும் செய்து முடித்திருந்தார். இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மீண்டுமாக இந்த இயேசுவின் பணியை இந்த அகிலத்தில் முன்னெடுத்து செல்வதற்காக சென்றவர்கள் எல்லாம், ஓடியவர்கள் எல்லாம் மீண்டுமாக ஒன்றிணைந்தார்கள். பல நேரங்களில் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லுகிற நாம் அத்துணை பேரும் எப்போதும் இறைவனின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகர்பவர்களாக மட்டும் இருப்பது இறைவனுக்கு ஏற்புடைய காரியம் அல்ல. இந்த நாள் நாம் கேட்கின்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது உள்ளத்தை சீர்தூக்கி பார்த்து நம்மிடம் சரி செய்யப்பட வேண்டிய பண்புகளை எல்லாம் சரி செய்து கொண்டு நல்லதொரு உள்ள மாற்றம் பெற்றவர்களாக இந்த இயேசுவின் வார்த்தைகளை எல்லா நாளுமே நமது சொல்லாகவும் செயலாகவும் மாற்றிக்கொண்டு இந்த அகிலத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு தருகிறது. இன்பமும் துன்பமும் எப்போது மனித வாழ்வில் வரும் என அறியாத வண்ணமாக இரண்டையும் இறைவன் நமது வாழ்வில் மாறி மாறி அனுமதித்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் வாழ்விலும் அது விதிவிலக்காக நடைபெறவில்லை. இயேசுவின் வாழ்விலும் அது அப்படியே தொடர்ந்தது. ஆண்டவர் இயேசுவை சிலர் பாராட்டினார்கள், சிலர் புகழ்ந்தார்கள், அவரை தேடி வந்தார்கள், இருப்பதை அவரோடு கொண்டு வந்து கொடுத்து மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அதே சமயம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் துன்பங்கள் வந்தபோது உடனிருந்தவர்கள் எல்லாம் அவரை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். ஆனாலும் கூட இன்பம் துன்பம் என எல்லா நேரத்திலும்
கடவுளுக்கு உரிய மனிதனாக ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த முன் உதாரணமாக இயேசு வாழ்ந்து காண்பித்தார். இந்த இயேசுவைத்தான் 2000 ஆண்டுகள் கடந்து நீங்களும் நானும் அறிந்தவர்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். நம் முன்னவர்களின் வழியாக இந்த இயேசு எப்படி இந்த உலகில் நாம் வாழ வேண்டும் என கற்பித்தாரோ அதை நன்றாக அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கின்ற அத்துணை காரியங்களையும் வெறுமன அறிந்தவர்களாக நகர்ந்து விடாமல் இந்த இயேசுவிடம் காணப்பட்ட நற்பண்புகளை நமது நற்பண்புகளாக மாற்றிக்கொள்வோம். இன்பம் துன்பம் என எது வந்தாலும் இறைவன் உடன் இருக்கிறார், அவர் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றல் தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு எப்படி தாபோர் மலையிலிருந்து இறங்கி எருசலேம் நோக்கி பாடுகள் படுவதற்காக இயேசு பயணித்தாரோ அவரை போல துன்பம் வந்தாலும் கூட துணிவோடு கடவுளை நம்பி பயணம் செய்கின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ளவே இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. இறைவன் தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாக, நல்லதொரு உள்ள மாற்றத்தை பெற்றவர்களாக, இறைவார்த்தை வெறுமன கேட்பதற்கானது மட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடாமல் கேட்கின்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது சொல்லையும் செயலையும் அமைத்துக் கொள்ள முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மோடு இருந்து நம் முயற்சிகளை ஆசிர்வதித்து நாம் மேற்கொள்ளுகிற முயற்சிகளில் நிலைத்திருப்பதற்கான ஆற்றலை கொடுத்து உங்களையும் என்னையும் வழி நடத்துவார். ஆமேன். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இணையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. இணையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன்னருளை நிறைவாய். தந்தேன் 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன்னருளை நிறைவாய். பலியாக இறை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை இன்றும் என்றும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளத்திலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில்
இடையராது உம்மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலியை இணையதளத்தில் கண்டு ஜெபிக்கிற அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற பெருவிழா எங்கள் உள்ளங்களை மாற்றிக்கொண்டு உமது வார்த்தைகளின்படி எங்கள் சொல்லையும் செயலையும் அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் உமை மன்றாடுகின்றோம். பல்வேறு தேவைகளோடு இப்பலியில் இணைகிற அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களின் தேவைகளில் உடனிருந்து தகுந்த நேரத்தில் அவர்களின் தேவைகளையெல்லாம் நீர் நிவர்த்தியடைய செய்ய வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், இன்றைய நாளில் இயற்கை எய்தியோரையும், இன்றைய நாளில் நினைவு கூறப்படுகின்றவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை இன்றும் என்று மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே.
படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே, இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே, தூய்மை பொழியும் நிலவே, துணையே வாழ்வில் நீ, அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.